அஸ்ஸலாமு அலைக்கும். என்னதான் ரம்ஜானுக்கு நம்ம வெரைட்டியாக செஞ்சாலும் இந்த மட்டன் கீமா சமோசா வந்து ஒரு தனி இடம் இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த மட்டன் கீமா சமோசா ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு மட்டனை உப்பு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா குக்கரில் வேக வச்சுக்கிடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 5 பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம். இதில் என்னென்ன மசாலா போட்டேன்னா மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், சோம்புத்தூள், ஜீரகத்தூள், மட்டன் மசாலா. இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். நம்ம வேக வச்ச மட்டனை இப்போ நல்லா சேர்த்துக்கிடலாம். அதில் தண்ணி கொஞ்சம் இப்போ சேர்க்காதீங்க. நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியே இப்போ சேர்த்துக்கிடலாம். கொஞ்சமாக இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இப்போ தண்ணி நல்லா வற்றி வரணும். கண்டிப்பாக மட்டன் வேக வச்ச தண்ணி சேர்த்துக்குங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டில் கொத்தமல்லி மட்டும் தூவிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக சமோசாவுக்கு மாவு பிணைஞ்சி வச்சுருந்தேன். ஏன்னா சமோசா ஷீட் வேறு இருந்துச்சுல்ல, அதனால் அது கொஞ்சமாக தான் இருந்துச்சு. அதனால் மாவு கொஞ்சம் பிணைஞ்சி வச்சுருந்தேன். முதல்லலாம் சமோசா போடுறதுக்கு மாவு பிணைஞ்சி வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அது தேய்ச்சி எடுக்கிறவங்களாட்டியும். இப்போ தான் சமோசா ஷீட்டு ஈஸியாக கிடைக்கிது. அது ரொம்ப நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ எல்லாமே போட்டு எடுத்தாச்சு. இப்போ பொரித்து எடுக்கிறது தான் பாக்கி. கடையில் நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் வாங்கி சாப்பிட முடியாது. அதனால் நம்ம வீட்டிலே எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம செய்கிறோமோ அவ்வளோக்கு ஹெல்த்தியும் கூட. நம்ம இஷ்டப்படி எது வேணாலும் நம்ம செஞ்சுக்கிடலாம் இல்லையா? இப்போ நல்லா மொறு மொறுன்னு சமோசா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா ஜூஸியாக, சூப்பராக இருந்துச்சு சமோசா. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சமோசாவுக்கு நோம்பு கஞ்சி இல்லாமல் எப்படி, அதனால் இவங்களை வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு நோம்பு கஞ்சி. இந்த நோம்பு கஞ்சிக்கும் அந்த கீமா சமோசாவுக்கும் சூப்பராக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் நோம்பு திறக்கிறதுக்கெலாம் என்னென்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள். இன்னொரு நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.